அதிமுக சைடிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்களை விட்டுருங்க, அது திமுகவுக்கு அவர் பதில் சொல்வதாக எடுத்துப்போம். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு சந்தித்த இந்த 4 தேர்தல் 2019 எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பெரிய வலிமையான தலைவர் அல்ல, இருப்பவர்களில் இவர் பரவாயில்ல என்று நினைத்ததற்கு ஒரு காரணம், அன்றைக்கு மத்தியில் ஆளுகிற பாஜகவை 5 சீட்டு 6 சீட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் டேக் இட் ஆர் லீவ் இட் என்று ஒரு உறுதித்தன்மையோடு கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்தார். அன்றைக்கு தமிழிசை தலைவராக இருந்தார். அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒரு 20 சீட்டுக்குள்ள திரு எல் முருகன் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தார். 2024 அதில் அண்ணாமலை, அதாவது அதுக்கு முன்பாகவே அந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு முரண்பாடு வந்தது. அந்த 24லேயே கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன் என்று அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியா யார் வெற்றி பெற்றார்கள் இதுல அப்படின்னா, அதிமுகவிலேயோ அல்லது ஊடகங்கள்லயோ நினைப்பதை போல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தூக்கிட்டாரு, அண்ணாமலை பதவி மாற்றத்திற்கு பிறகுதான் அவர் அமித்ஷாவையே பார்க்க சென்றார் என்பது ஒரு போலியான கட்டமைப்பு. 5 சீட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அடித்து நொறுக்கி அடக்கி வைத்திருந்த பாஜக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகிலே அமர்த்தி கொண்டு கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை என்று திரு அமித்ஷா அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அப்ப எந்த இடத்துல இருந்து திரு அண்ணாமலை எந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்க. அப்ப இதுல வென்றது யார்?